ஏழாம் தூதனின் மறுபதிப்பு எண் 13. 1879 வருஷம் ஜூலை மாதத்தில் பாடத்தின் தலைப்பு கிறிஸ்துவின் இரத்தம், யுகங்களுக்கடுத்த தெய்வீக திட்டம் குறித்து நாம் அதிகமாய் பிரகாசிக்கப்பட்டு வருகையில் இயேசு கிறிஸ்து எனும் ஈவில் வெளிப்படுகின்றதான தேவனுடைய அருமையான அன்பை குறித்தும் நாம் அதிகமாய் புரிந்து கொள்வோம். தேவன் எதையும் காரணம் இல்லாமல் செய்வதில்லை மற்றும் காரணத்தை நாம் புரிந்து கொள்ளும் போதுதான் அவர் செய்கின்றவைகளின் மதிப்பினை நம்மால் சரியாய் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆகையால் கிறிஸ்து ஏன் தமது இரத்தத்தினை சிந்தினார் என்பதையும் இதனால் உண்டாகும் விளைவின் தன்மை என்ன என்பதையும் நாம் புரிந்து கொள்கையில் அவரது இரத்தத்தின் உண்மையான மதிப்பு குறித்த உணர்ந்து கொள்ளுதலுக்கு நெருங்கி வருவோம். கீழ்ப்படியாமையின் காரணமாக மனிதன் பாவியானது மாத்திரமல்லாமல் தனது ஜீவனையும் இழந்து போனவன் ஆவான். ஆதார வசனம் ரோமர் 5:12. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கு வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. ஒருவேளை மனிதன் இந்நிலையிலேயே இருந்து விடுவானானால் மனிதன் இறுதியில் தமது சாயலை அடைய வேண்டும் என்று மனிதனை சிருஷ்டித்ததில் உள்ள தேவனுடைய நோக்கம் தோல்வியில் முடிவதாய் இருந்துவிடும். ஜீவனை கொடுப்பதற்கு வேற எந்த பிரமாணமும் இல்லாததினால் கிறிஸ்துவின் மரணம் மாத்திரமே மனிதன் மேலான ஜீவனை நாடுவதற்குரிய நிலையில் மனிதனை கொண்டு நிறுத்திட முடியுமே ஒழிய வேறு எதனாலும் செய்ய முடியாது. அவர் தம்மை குறித்து யோவான் 6:51 நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாமிசமே என்று கூறியுள்ளார். இயலாமையில் நாம் காணப்பட்டிருக்க ஆகவேதான் பவுல் அப்போஸ்தலர் கூறும்போது ரோமர் 5:6-9 கிறிஸ்து ஏற்ற வேளையில் அக்கிரமக்காரர்களுக்காக மரித்தார். இப்பொழுது நீதிமான் ஒருவனுக்காக மரிப்பது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். ஆனால் நம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். ரோமர் 5:6-9. இப்படி நாம் அவரது இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கிற்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஆகவேதான் பவுல் அப்போஸ்தலர் பின்வருமாறு கூற முடிந்தது. அப்போஸ்தலர் 20:28 ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்குரிய பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். இவர்கள் பாவத்திற்கு கீழ் விற்கப்பட்டிருக்கிறார்கள், ஆனால் விலை கொடுத்து வாங்கப்பட்டுள்ளனர். இதை குறித்து 1 கொரிந்தியர் 6:19 மற்றும் 20 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மீட்கப்பட்டீர்கள் மற்றும் விடுவிக்கப்பட்டீர்கள் என்ற வார்த்தையானது ஒரே அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. மற்றும் இவ்வார்த்தைகள் பயன்படுத்தப்படும் போது நாம் நமக்கு சொந்தமானவர்கள் இல்லை என்றும் நமக்கு கட்டளையிட உரிமை கொண்டிருப்பவர் மற்றும் நம்மிடம் முழுமையான கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கின்றவருமானவருக்கு நாம் சொந்தம் என்பதையும் நமக்கு அடிக்கடி நினைப்பூட்டுகின்றதா இருக்கின்றது. 1 பேதுரு 1:15-19 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அன்றையும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரிகைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகின்றபடியால் இங்கே பரதேசியா சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தியினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. வெளிப்படுத்தின விசேஷம் 5:9-10 ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம். நாம் ஒருவருக்கொருவர் பணிவிடை புரிந்திட கற்பிக்கப்பட்டிருக்கின்றோம். மேலும் மத்தேயு 20:27 மற்றும் 28
உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். மற்றும் 1 தீமோத்தேயு 2:6 எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக் கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகின்றது. ஓசியா 13:14 அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே உன் வாதைகள் எங்கே? பாதாளமே உன் சங்காரம் எங்கே? மனம் மாறுதல் என் கண்களுக்கு மறைவானதாய் இருக்கும். இவை மாத்திரமல்ல, நாம் இந்த விலையேற பெற்ற அழைப்பினை பெற்றிருக்கின்றோம். ஏசாயா 1:18 வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மலையைப் போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். மற்றும் 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். 1 யோவான் 1:6 மற்றும் 7 நாம் அவரோட கூட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். வெளிச்சத்தில் சிவப்பு நிற கண்ணாடி வழியாக பார்க்கப்படும் எந்த கருஞ்சிவப்பு நிறமுள்ள பொருளும் வெள்ளை நிற பொருளாக தெரியும் என்பது விந்தையான உண்மையாகும். இது போலவே நம்முடைய பாவங்கள் கருஞ்சிவப்பாய் காணப்பட்டாலும் தேவன் அதை கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் வழியாய் பார்த்திடும் நிலையில் நாம் வருவோமேயானால் அவை வெண்மையாய் கருதப்படும். நமக்கென்று சொந்த நீதி எதுவும் இல்லை என்றாலும் நம்முடைய விசுவாசம் நமக்கு நீதியாய் எண்ணப்படுகின்றது. மேலும் இதை குறித்து எபேசியர் 2:11-13 பார்க்கப்படும் போது ஆனப்படியினாலே முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராய் இருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கை அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபம் ஆனீர்கள். மேலும் இதை குறித்து எபிரேயர் 9:11-14 கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்படாததாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தர மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அது எப்படி எனில் காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரிகைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். மேலும் இதை குறித்து ரோமர் 3:20-27 இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தின் கிரிகையினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. இப்படி இருக்க நியாய பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டு இருக்கிறது. அதை குறித்து நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்வேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவின் இடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயா அல்ல விசுவாச பிரமாணத்தினாலேயா?